இன்னைக்கு ஒரு கியூட்டான காயின் பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல ஃப்ளேக்கியாக சாஃப்டாக வீட்லேயே இதை எப்படி ஈஸியாக செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் இதோட ப்ராசஸ் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். பரோட்டா வித் சிக்கன் கிரேவி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையானது மைதா, 1 டேபிள் ஸ்பூன் சுகர், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சுகர், கொஞ்சமாக ஆயில், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடுவேன். நல்ல சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக அப்பப்போ எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம ரெஸ்ட் பண்ண மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்படி குட்டி குட்டி பால்ஸாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாதிரி நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நான் 4 போர்ஷன்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் ஒரு போர்ஷன்ஸ் எடுத்து லைட்டாக அந்த முடிஞ்ச அளவுக்கு மடிச்சுட்டு கொஞ்சம் நீட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு கையில் இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. பரோட்டாவோட லேயர்ஸ் வரத்துக்காக. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் செஞ்சு வச்சுக்கலாம். பரோட்டா ரோல் பண்ணி வச்சாச்சு எல்லாமே. இப்போ ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக வரும். 2 சைடும் நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு செவக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடும். பட் ரொம்ப பொறுமையாக குக் பண்ணுங்கள். உள்ளே இருக்க லேயர்ஸ்லாம் அப்போ தான் குக் ஆகும். எண்ணெய் தேவைப்படும் போது எண்ணெய் ஊற்றி ஊற்றி குக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளேக்கியாக சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட க்யூட்டான காயின் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்யூ.